the Lord. Praise the Lord. நேயர்கள் அனைவருக்கும் எங்களது அன்பான வணக்கங்கள். இன்று பாஸ்கா காலத்தின் 6ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை 15 மே 2026. இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல்ல ஒளிபரப்பாகிற இந்த ஆழமான பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். எங்கள் அன்பு தந்தையே, இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று நீர் கொடுத்த அந்த மாபெரும் வாக்குறுதிக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. ஆமென். இன்று நாங்கள் தியானிக்கவிருக்கும் இந்த வாசகம் எங்கள் உள்ளங்களை தொடுவதாக. இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல்ல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேயர்களுக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே. அவங்க ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியை முழுமையா பார்த்து இதுல இருக்கிற உண்மைகளை புரிஞ்சு கொள்ள நீங்க கிருபை தரணும். நேயர்களோட பாவங்களுக்காக மன்னிப்பும் உடல் மற்றும் மனதிற்கான குணமளித்தலும் உமது அளவற்ற இரக்கமும் கிருபையும் அவங்க மேல எப்பவும் பொழியப்பட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆமென். இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவங்க வாழ்க்கையில கிடைக்க நாங்க ஜெபிக்கிறோம். அவங்களோட கண்ணீர் எல்லாமே உமது கரத்துல ஒரு ஆனந்த கண்ணீரா மாறணும். பயத்திலும் குழப்பத்திலும் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த வாசகம் ஒரு மாபெரும் நம்பிக்கையை தரட்டும். துயரத்திலையும் கஷ்டத்திலையும் இருக்கிறவங்க கிறிஸ்துவுக்குள்ள உண்மையான மகிழ்ச்சியை கண்டடையணும்ல நாங்க ஜெபிக்கிறோம். கண்டிப்பா ஆண்டவரே. முக்கியமா குடும்பங்களுக்காகவும் தாய்மார்களுக்காகவும் அவங்க சந்திக்கிற சோதனைகள்ல அவங்களுக்கு தேவையான வலிமை கிடைக்கணும்னு மன்றாடுகிறோம். ஆமா. நற்செய்தி அறிவிக்கிறவங்க, மிஷனரிகள் மற்றும் உங்க வார்த்தைக்காக துன்புறுத்தப்படுறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க துணிச்சலோட உங்க வார்த்தையை அறிவிக்கவும் அவங்களுக்கு பாதுகாப்பா நீங்க இருக்கணும்னு கேக்குறோம். அவங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. கிறிஸ்துவ சமூகங்கள் உங்க வார்த்தையில உறுதியா நிலைத்திருக்கணும்னு ஜெபிக்கிறோம். எங்களோட இந்த ஊழியத்துக்காகவும் நாங்க செய்யற இந்த போதனை மற்றும் இசை வழியாக மக்கள் அவங்க துயரத்திலிருந்து மகிழ்ச்சிக்கு மாறவும் கிறிஸ்துவ துணிச்சலோடவும் நம்பிக்கையோடவும் அறிவிக்க உமதருள் தாரும். ஆமென். மற்றும் எங்களிடம் ஜெப தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுக்கள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன். ஆமென். உங்களது ஜெப தேவைகளை கமெண்ட்ஸ்லோ அல்லது எங்களது வாட்ஸ்அப்ல தெரிவிங்க. நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். இப்ப நேராக இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். சொல்லுங்க, கேட்போம். சமீபத்துல ஒரு குடும்பத்தை நான் சந்திச்சேன். பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பயங்கரமான பொருளாதார நெருக்கடியில இருந்தாங்க. மாசம் கட்ட வேண்டிய வீட்டு கடனை கூட கட்ட முடியல. பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்துருச்சு. எந்த நேரத்துல வேணாலும் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு பயங்கரமான நிலைமை. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தானே அது. ஆமா. அது பத்தாதுன்னு வீட்டுல குழந்தைக்கு கடுமையான உடம்பு சரியில்லை. அவங்க உலகமே அப்படி இருண்டு போன மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஓஹோ. ஆனா அந்த குடும்பத்தோட தாயை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க முகத்துல விவரிக்க முடியாத ஒரு ஆழமான அமைதி இருந்துச்சு. அவங்க உறுதியா நம்பினாங்க இந்த இருள் நிரந்தரம் இல்லைன்னு. இது ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம ஆழமான பார்வையின் நோக்கம் இதுதான். உங்களை சுத்தி இருக்கிற உலகம் முழுசா உடைஞ்சு விழும்போது நீங்க அழுதுட்டு இருக்கும் போது அந்த ஆழமான மகிழ்ச்சியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான். அந்த தாயோட அமைதிக்கு காரணம் வெறும் குருட்டு நம்பிக்கை கிடையாது. அது ஒரு அசைக்க முடியாத விசுவாசம். ஆமா. யோவான் எழுதின தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 16 வசனங்கள் 20 23 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு சொல்ற ஒரு விஷயம் இந்த ஸ்டோரியோட அப்படியே பொருந்தி போகுது. இன்னைக்கு நாம நிறைய நேரங்கள்ல ஏதோ ஒரு பெரிய வேதனையிலையோ இல்ல ஒரு போராட்டத்திலேயோ இருக்கலாம். இந்த துயரங்கள் எல்லாம் வீணானதுன்னு நாம நினைக்கலாம். ஆனா அதை ஒரு வேற கோணத்துல பாக்குறதுக்கு இந்த வாசகம் நம்மள அழைக்குது. கண்டிப்பா. நீங்க அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும்னு ஆண்டவர் இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதுதான் எனக்கு இங்க ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியம்? அதாவது, ஏன் ஆண்டவர் சீடர்கள் துயரப்படுவாங்க ஆனா உலகம் மகிழும்னு சொல்றார்? இது கேட்கும் போதே ஒரு முரண்பாடா தெரியுது. நேர்மையா இருக்கிறவங்க, உண்மையா ஆண்டவரை பின்பற்றுறவங்க ஏன் வேதனைப்படணும்? தப்பான வழியில போற அந்த உலகம் ஏன் அதை கொண்டாடி மகிழணும்? இது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. இந்த வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு சொல்லும் அந்த வரலாற்று பின்னணியை பார்த்தோம்னா இதுக்கான விட நமக்கு தெளிவா கிடைக்கும். சொல்லுங்க. இது அவர் சிலுவை மரணத்தை சந்திக்க போறதுக்கு முந்தைய நாள் இரவு நடக்கிற ஒரு உரையாடல். இயேசு கைது செய்யப்படுவார், சிலுவையில் அறையப்படுவார். அந்த நேரத்துல அதிகார வர்க்கமும் அவரை எதிர்த்தவங்களும் என்ன நினைப்பாங்க? ஆஹா, நமக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை தீர்ந்துடுச்சுன்னா அவங்க ஒரு தற்காலிக வெற்றியை கொண்டாடுவாங்க. அதான்
அந்த தருணத்துல உலகம் உண்மையிலே மகிழும். ஆனா சீடர்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவங்க ரொம்ப உடைஞ்சு போயிருப்பாங்க. ஆமா, தங்களோட 3 வருஷம் நம்பிக்கை, தங்களோட வழிகாட்டி எல்லாமே சிலுவையில முடியுதுன்னு அனாதைகளா நின்னு கதறுவாங்க. தங்களோட எதிர்காலமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு ஒரு பெரிய இருட்டுக்குள்ள போவாங்க. அப்போ இருட்டு ஜெயிக்கிற மாதிரி ஒரு மாயை அங்க உருவாகும் இல்லையா? கரெக்ட், ஒரு மாயதான் அது. இப்போ இதை யோசிச்சு பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்துல கூட இது அப்படியே பொருந்துதுன்னு தோணுது. எப்படி சொல்றீங்க? இப்போ நம்மள பல பேர் ஒரு காரியத்தை ரொம்ப நேர்மையா நியாயமா செய்யும் போது ஏகப்பட்ட தோல்விகளை சந்திக்க வேண்டியிருக்கு. நாம உண்மையா இருக்கும் போதே குறுக்கு வழியில போறவங்க அடுத்தடுத்த உயரங்களுக்கு போயிட்டு உலகத்தோட சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆமா, அது நடக்குது. நம்ம நேர்மைக்கு கிடைக்கிற பரிசு இதுதானான்னு ஒரு விரக்தி வரும். அநீதி வெற்றி பெற மாதிரியான ஒரு காட்சி உருவாகும். அந்த விரக்தி இயற்கையானதுதான், யாருக்கு வேணாலும் அந்த எண்ணம் வரும். ஆனா அங்கதான் ஆண்டவர் ஒரு முக்கியமான விஷயத்தை உடைக்கிறார். சீடர்களோட அந்த அழுகைய ஒரு முற்றுப்புள்ளியா அவர் விடல. உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும்னு சொல்றார். உலகம் கொண்டாடுற அந்த மகிழ்ச்சி ரொம்ப ஆழம் இல்லாதது, சீக்கிரமே முடிஞ்சிடக்கூடியது. சிலுவையை பார்த்து உலகம் சிரிச்சது அந்த வெள்ளிக்கிழமை மட்டும்தான். ஓ ஆமா, ஞாயிற்றுக்கிழமை உயிர்ப்பு நடக்கும்போது அந்த நிலைமை அப்படியே தலைகீழாம் நாறுது. ஆக இங்க ஆண்டவர் வெறும் ஒரு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லல, ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை விளக்குறார். வழிங்கிறது ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு செயல்முறை. அந்த செயல்முறை எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வெறும் காலப்போக்குல வலி மறைஞ்சிடும்னு அவர் சொல்லல, வலிய ஒரு பிரசவ அறையா அவர் மாத்துறார். கரெக்ட். அதுக்குதான் அவர் அடுத்ததா ஒரு வலுவான உதாரணத்தை முன்வைக்கிறார். ஒரு தாய் தன்னோட பிள்ளைய பெற்றெடுக்கும் போது ஏற்படுற பேறுகால வேதனைய அவர் சீடர்களோட வேதனைக்கு ஒப்பிடுறார். ஆமா, வசனம் 21 அதான் வருது. குழந்தை பிறந்த உடனே அந்த தாய் தான் பட்ட அத்தனை வேதனையும் மறந்துட்டு இந்த உலகத்துல ஒரு புதிய உயிர் வந்திருக்கிற மகிழ்ச்சியில திளைக்கிறார்னு அவர் சொல்றாரு. பிரசவ வலிங்கிறது இயற்கையிலேயே ஒரு பயங்கரமான வலிதான். ஆனா அந்த வலிக்கு ஒரு மிக தெளிவான நோக்கம் இருக்கு. அது ஏதோ ஒரு விபத்துல அடிபடுற வலி மாதிரி இல்ல, இது ஒரு உருவாக்கும் வலி. இங்கதான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. கேளுங்க. இப்போ பிரசவ வலிங்கிறது உடல் ரீதியானது, அதுக்கு ஒரு தெளிவான முடிவு இருக்கு. குழந்தை வெளியே வந்த உடனே அந்த வலியோட நோக்கம் நிறைவேறுது. ஆனா இன்னைக்கு ஒரு மாடர்ன் மனிதன் சந்திக்கிற வலிகள் எல்லாமே உடல் ரீதியானது கிடையாது. ஆமா, நிறைய மனவலிகள் இருக்கு. அதான் பல வருஷமா இருக்கிற மனச்சோர்வு, திடீர்னு வேலையை பறி கொடுக்கிறது, தீர்க்க முடியாத குடும்ப பிரச்சனைகள், தனிமை, இந்த மாதிரியான மன வலிகள் ரொம்பவே கொடூரமானவை. ஏன்னா இதுக்கு எப்ப முடிவு வரும்னு யாருக்கும் தெரியாது. உண்மைதான். இந்த தாய்மை உதாரணம் இப்படிப்பட்ட மன வேதனையில சிக்கி தவிக்கிற ஒருத்தருக்கு எப்படி பொருந்தும்? அவங்களோட இந்த முடிவில்லாத வலி எதை பெற்றெடுக்க போகிறது? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. இதுக்கு நாம பதில் தேடணும்னா மனவலிக்கும் பிரசவ வலிக்கும் என்ன சம்பந்தம்னு திருவிவிலியத்தோட மூலமொழியான கிரேக்கத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்கும். கிரேக்கத்துல என்ன வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க? இங்க துயரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு லூபே அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. லூபே அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த லூபேன்னா ஏதோ காலையில பஸ்ஸை தவற விட்டா வர்ற லேசான கவலையோ சோகமோ கிடையாது. ஒரு மனிதனை உள்ளுக்குள்ளேயே அரிச்சு எடுக்கிற, எலும்புகளை முறிக்கிற மாதிரியான ஒரு ஆழமான இருண்ட மனவேதனை. அதுதான் லூப். ஆனா அந்த வேதனைய இயேசு எப்படி மாறும்னு சொல்றார்? அவர் சொல்றாரு அது சாராவா மாறும்னு சொல்றாரு. சாரா. ஆமா, சாரானா சாதாரண சந்தோஷம் இல்ல, அது வேர்கொண்ட ஒரு அளவற்ற மகிழ்ச்சி, எந்த ஒரு சூழ்நிலையாலும் அசைக்க முடியாத ஒரு ஆழமான திருப்தி. அப்போ அந்த லூப் எப்படி சாராவா மாறுது, அந்த மாற்றம் எப்படி நடக்குதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா வலி தானா சந்தோஷமா மாறிடாது இல்லையா? சும்மா வீட்டுல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தா ஒரு நாள் காலையில அது திடீர்னு சந்தோஷமா மாறிடுமா என்ன? அங்கதான் அந்த பேறுகால வேதனை உதாரணம் சரியா பொருந்துது. ஆண்டவர் இங்க அர்த்தமற்ற வழியை பத்தி பேசல, உருவாக்கும் வழியை பத்தி பேசுறார். ஒருத்தர் வேலையை இழந்து மனவேதனையில தவிக்கும் போது, அந்த லூப் அப்படிங்கிற வழியில இருக்கும்போது அந்த வலி அவரை தன்னைத்தானே கேள்வி கேட்க வைக்குது. ஆமா, நாம எங்க தப்பு பண்ணோம்னு யோசிப்போம். கரெக்ட். தன்னோட திறமைகளை அவர் இன்னும் கூர்மையாக்குறார். வாழ்க்கையில எது உண்மையான உறவுகள்னு அந்த பிரச்சனை அவருக்கு கத்துக் கொடுக்குது. தன்னோட ஈகோவை உடைச்சு ஆண்டவரோட ஒரு நெருக்கத்தை அதை ஏற்படுத்துது. ஓ, ஒரு பெரிய மாற்றம் அவருக்குள்ள நடக்குது. ஆமா, அவர் தன்னோட குறைகளை உணர்ந்து தன்னை திருத்திக்கிற ஒரு பெரிய அகப்போராட்டம் அங்க நடக்குது. கடைசியா அந்த வேதனையான காலகட்டம் அவருக்கு ஒரு புதிய பொறுமையையும் சிறந்த வாழ்க்கை பார்வையும் பெற்றுக் கொடுக்குது. வாவ், அப்ப அந்த மனவேதனை வீணாகல, அது ஒரு புதிய அடையாளத்தை, ஒரு புதிய மனிதனை பெற்றெடுக்கிற ஒரு பிரசவ வழியா மாறுது. அதாவது நம்ம வேதனைப்படுற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்குள்ள ஒரு புதிய குணாதிசயமோ ஒரு புதிய ஆசீர்வாதமோ உருவாயிட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? நிச்சயமா.
அது முழுமையா வளரும் போது இந்த உம்ரோட அந்த பழைய வழி ஒரு பெரிய மகிழ்ச்சிக்கான அஸ்திவாரமா மாறிடுது. நம்மளோட வழிகள் ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்குதுங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய நம்பிக்கை. கண்டிப்பா. ஆனா இங்க எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? ஒருவேளை சூழ்நிலைகள் மாறி நமக்கு அந்த சாரா அப்படிங்கிற மகிழ்ச்சி கிடைச்சாலும் அந்த மகிழ்ச்சி எவ்வளவு நாள் நீடிக்கும்? உலகத்துல எல்லாமே தற்காலிகம் தானே? ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதற்கான பதில தான் ஆண்டவர் அடுத்ததா விளக்குறாருன்னு நினைக்கிறேன். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாதுன்னு அவர் சொல்றாரு. கரெக்ட். இதுல 2 விதமான சந்தோஷத்தை பத்தி பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்னு உலகத்தோட மகிழ்ச்சி, இன்னொன்னு ஆண்டவர் தரும் மகிழ்ச்சி. பொதுவா நாம எப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்போம்? ஒரு புது கார் வாங்கும் போதோ, இல்ல ஆசைப்பட்ட பதவி கிடைக்கும் போதோ. ஆமா, வெளிப்படையான விஷயங்கள். ஆனா அது எல்லாமே வெளிப்புற சூழ்நிலைகளை சார்ந்தது. கார் விபத்துக்குள்ளாகலாம், பதவி திடீர்னு பறி போகலாம், நிலைமை மாறும்போது அந்த சந்தோஷமும் பறந்துடும். ஆனா யாரும் நீக்கிவிட முடியாத அந்த நிரந்தர மகிழ்ச்சி எப்படிப்பட்டது? அந்த நிரந்தர மகிழ்ச்சி எந்த உலகப் பொருளையும் சார்ந்தது கிடையாது. அது ஒரு வரலாற்று உண்மையை சார்ந்தது. எந்த வரலாற்று உண்மை? லூக்கா 24:46 இருக்கிற நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழிய நாம இங்க இணைச்சு பார்க்கணும். மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும் அது சொல்லுது. இயேசுவின் பாடுகள்ங்கிறது அந்த லூப், அவரோட உயிர்ப்புங்கிறது அந்த சேரா. இந்த உயிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை உண்மைதான் நம்மளுடைய நிரந்தர மகிழ்ச்சிக்கான அஸ்திவாரம். ஓ, அதாவது உயிர்ப்பு தான் நம்மளோட நம்பிக்கை. ஆமா, உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, மரணத்தையே ஜெயிச்சவர் என்னோடு இருக்கிறாருங்கிற அந்த நிச்சயத்தன்மை உள்ளுக்குள்ள வரும்போது எந்த சூழ்நிலையும் உங்களை அசைக்க முடியாது. கண்டிப்பா. இது உங்களை சுத்தி எல்லாமே சரியா நடக்கிறதால வர்ற மகிழ்ச்சி அல்ல. உங்களை சுத்தி எல்லாமே தப்பா நடந்தாலும் இறுதி வெற்றி ஆண்டவருடையது அப்படிங்கறதால வர்ற மகிழ்ச்சி. ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். அந்த உண்மையை உங்க ஆன்மாவுல நீங்க ஆழமா பதிச்சிட்டீங்கன்னா அதை எந்த அதிகாரத்தாலோ எந்த மனிதர்களாலும் உங்ககிட்ட இருந்து பிடுங்க முடியாது. அந்த நிச்சயத்தன்மம் வரணும்னா நம்ம ஆண்டவரோட அந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கணும். ஆனா யதார்த்தத்துல ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கும் போது, ஒரு பாலைவனம் மாதிரி வறண்ட சூழ்நிலையில நிற்கும் போது அந்த நிரந்தர மகிழ்ச்சியை நம்ம எப்படி பெற்றுக்கிறது? மனசுல பயம் இருக்கும்போது வெறும் தத்துவங்களை மட்டும் வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னா பத்தாது. அதுக்கான ஒரு ஆயுதத்தை, ஒரு வழிமுறைய ஆண்டவர் அடுத்த பகுதியிலே தர்றாரு. நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு தருவார்னு உறுதியா சொல்றாரு. இந்த இடத்துல தான் ஜெபம் அப்படிங்கிற ஆயுதம் உள்ள வருது. பல நேரங்கள்ல ஜெபம் அப்படிங்கறத நம்ம ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். எப்படி சொல்றீங்க? அதாவது இயேசுவின் பெயரால் தந்தையிடம் கேட்பது அப்படிங்கிறது ஏதோ ஒரு மேஜிக் வார்த்தையை உச்சரிக்கிற மாதிரி இல்ல. நான் என்னோட சுயநலத்துக்காக உன்னை கேட்டுட்டு கடைசியில இயேசுவின் பெயரால்னு ஒரு முத்திரையை குத்துறது ஜெபம் கிடையாது. உண்மைதான், அது ஒரு ஃபார்முலா கிடையாது. இயேசுவின் பெயரால்னு சொல்லும்போது நம்மோட விருப்பங்களை அவர் மேல திணிக்கிறது கிடையாது. இயேசுவின் மனநிலையோடும் அவரோட பார்வையோடும் ஒத்து போறது. ஆமா, கெத்செமனி தோட்டத்துல இயேசு எப்படி ஜெபிச்சார்? என் விருப்பப்படி அல்ல உமது விருப்பப்படியே ஆகட்டும் ஜெபிச்சார் இல்லையா? அதுதான் அவருடைய பெயரால் கேட்கிறது. ரொம்ப சரி. நாம வேதனையில இருக்கும்போது அப்படி ஜெபிச்சோம். அந்த ஜெபம் வெறும் பிரச்சனையை தீர்க்கிற கருவி மட்டும் இல்ல, அது நம்ம மனநிலையையே மாத்துற ஒரு சக்தி. நீங்க ஆண்டவர்கிட்ட உங்களோட வழிகளை ஒப்படைக்கும் போது உங்களுடைய கவனம் பிரச்சனையிலிருந்து அந்த பிரச்சனையை தீர்க்க வல்லமை உள்ளவர் மேல திரும்புது. அதாவது ஜெபம் செய்யும் போது நம்மோட துயரங்கள் எப்படி இந்த உலகத்துல ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றெடுக்க போகுதுங்கிற அந்த பரந்த பார்வையும் நமக்கு கிடைக்குது. கரெக்ட். நாம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருந்து நம்ம பிரச்சனையை பார்த்துட்டு இருப்போம். ஆனா உண்மையான ஜெபம் அந்த வட்டத்தை உடைச்சு ஆண்டவரோட பெரிய திட்டத்துல நம்ம வாழ்க்கைய வச்சு பார்க்க வைக்குது. ஆமா, அந்த பார்வை விரிவடையணும். நம்ம பார்வை அப்படி விரிவடையும் போது அந்த பிரசவ வலியை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அபாரமான மன உறுதி நமக்குள்ள உருவாகுது. அந்த ஜபம்தான் நம்மோட கண்ணீரை மகிழ்ச்சியா மாத்திர வேலையை செய்யுது. அது மாயவித்தை கிடையாது, அது ஒரு ஆழமான உளவியல் மற்றும் ஆன்மீக மாற்றம். கரெக்ட். சூழ்நிலைகள் உடனே மாறாவிட்டாலும் அந்த சூழ்நிலையை கையாளக்கூடிய அளவற்ற அமைதி நமக்குள்ள வருது. கண்ணீரோடு ஜபிக்க ஆரம்பிக்கிற நாம ஒரு உறுதியான நம்பிக்கையோடு அந்த ஜபத்தை முடிப்போம். அந்த வலியை எதிர்கொள்ற தைரியம் நமக்கு கிடைச்சிடும். அதுதான் துயர மகிழ்ச்சியாக மாறுற அந்த விசித்திரமான ஆழமான செயல்முறை. நம்மளோட அந்த லூப்பை ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் அதை சாராவா மாத்தி தர்றார். இது நம்ம வாழ்க்கைய பாக்குற பார்வையே முழுமையா மாத்துது.
நேயர்களே, இப்போ உங்களே ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஆமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிற கடுமையான வலிகள், அவமானங்கள், குடும்ப பிரச்சனைகள், இல்ல ஏதாவது ஒரு பெரிய இழப்பு, இது எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி இல்லாம ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றெடுக்க அனுமதிச்சிருக்கிற ஒரு பேறுகாலமா இருந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை இது. உங்களோட இந்த கண்ணீரை வரப்போகும் அந்த புதிய மகிழ்ச்சிக்கான விதையா பார்க்க நீங்க தயாரா? கண்டிப்பா. வழிய ஒரு முட்டு சந்தா பார்க்காம அது ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்கான ஒரு தொடக்கம் அப்படிங்கறத நாம ஆழமா பதிய வச்சுக்கணும். இந்த உண்மை உணர்ந்துட்டா வாழ்க்கையில எந்த புயல் வந்தாலும் நம்மளால உறுதியா நிக்க முடியும். இப்ப நம்ம ஸ்டோரியில பார்த்த மாதிரி ஒருத்தர் வீட்டை விட்டு துரத்தப்படுற நிலைமையில நம்ம கிட்ட வர்றாரு. அவர்கிட்ட போயிட்டு சந்தோஷமா இருங்க, உங்க துயரெல்லாம் அப்படியே மகிழ்ச்சியா மாறிடும் அப்படின்னு சும்மா மேம்போக்கா சொன்னா அது அவங்க உணர்வுகளை மதிக்காத மாதிரி ரொம்ப இன்சென்சிட்டிவா இருக்காதா? கண்டிப்பா அப்படி சொல்லவே கூடாது. இதுதான் இப்பெல்லாம் டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வெற்று வார்த்தைகளை ஆறுதல்னு நினைச்சு நம்ம சொல்லவே கூடாது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2014 மே 30 கொடுத்த மறையுரையில இத பத்தி ரொம்ப தெளிவா எச்சரிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது எப்போதுமே ஒரு கொண்டாட்டம் கிடையாதுன்னு அவர் சொல்றாரு. நாமும் அழுவோம், பல நேரங்கள்ல ரொம்பவே அழுவோன்னு பதிவு செய்றாரு. ஆமா, அதுதான் யதார்த்தம். மாச கடைசியில சம்பளம் பத்தல, குழந்தை நோயா இருக்கு, வாழ்க்கையே முடங்கி போச்சுன்னு தவிக்கிற ஒருத்தர் கிட்ட போய் வெற்று தத்துவங்களை பேசுறது விசுவாசம் கிடையாது. அப்போ அந்த இருண்ட சூழ்நிலையில உண்மையான விசுவாசம் எப்படி செயல்படணும்? திருத்தந்தை அதுக்கு என்ன தீர்வு சொல்றாரு? இருள்ல இருக்கும்போது எதுவுமே கண்ணுக்கு தெரியாத அந்த நேரத்துல, ஆண்டவரே இந்த துயரம் எப்படி மகிழ்ச்சியா மாறும்னு எனக்கு தெரியல, ஆனா மாறும் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு முடிவெடுக்கிறோம் பாருங்க, அதுதான் உண்மையான விசுவாசம். ஓ, எனக்கு தெரியல ஆனா மாறும்னு எனக்கு தெரியும். ரொம்ப ஆழமான வார்த்தைகள். இது இவர் நம்பிக்கையின் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு உணர்ச்சி கிடையாது, இது ஒரு தைரியமான முடிவு. அதாவது சூரியன் அஸ்தமனமாகி காரிருள் சூழ்ந்திருக்கும் போது கண்டிப்பா நாளைக்கு காலையில சூரியன் வரும் அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோட இருக்கிற மகிழ்ச்சி இது. மிக சரியான உதாரணம். சரி, நாம இதுவரைக்கும் பேசினதை வச்சு பார்த்தா இந்த உள்ளான நம்பிக்கை இருள்ல இருக்கும்போது நமக்கு ஒரு அமைதியை தருது. ஆனா இதுல ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். கேளுங்க. தனிமையில நம்ம அறைக்குள்ள உட்கார்ந்துட்டு இந்த அமைதியை கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அந்த இருள் வெறும் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு உணர்வா மட்டும் இல்லாம வெளியில நிஜ உலகத்துல நமக்கு எதிரா ஒரு கூட்டமே திரண்டு வந்து நிக்கும் போது இந்த விசுவாசம் எப்படி செயல்படும்? நல்ல கேள்வி. நம்ம உயிருக்கே ஆபத்து இல்ல நம்ம வேலைக்கே ஆபத்துன்னு வரும்போது இந்த மகிழ்ச்சி தாக்கு பிடிக்குமா? இதுக்கான அருமையான ஒரு வரலாற்று பதிவு இன்றைய முதல் வாசகத்துல இருக்கு. ஆமா, திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 18, வசனங்கள் 9-18 வரைக்கும் நம்ம பாக்குறோம். முதல்ல கொரிந்து நகரத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பவுல் அங்க ஏன் அவ்வளோ பயப்படணும்? கொரிந்து நகரம் அப்படிங்கிறது சாதாரண இடம் கிடையாது. அது அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய வணிக மையம். 2 துறைமுகங்களுக்கு நடுவுல இருந்த ஒரு பெரிய ட்ரேட் ஹப். உலகத்தோட பல பகுதிகளில் இருந்தும் வியாபாரிகள், தத்துவ ஞானிகள் எல்லாரும் அங்க வருவாங்க. அப்போ அது ரொம்ப பிஸியான ஆடம்பரமான ஒரு நகரமா இருந்திருக்கும். ஆமா, பணக்கார, ஆடம்பரமான, அதே சமயம் பலவிதமான கலாச்சாரங்கள் கலந்து ஒரு நகரம். பவுல் இதுக்கு முன்னாடி ஆத்தன்ஸ் நகரத்துல நற்செய்தி அறிவிச்சப்போ அங்க பலரும் அவரை கேலி செஞ்சிருந்தாங்க. அந்த ஒரு சோர்வோடையும் பலவீனத்தோடையும் தான் அவர் கொரிந்துக்கு வர்றாரு. ஓ, அந்த முந்தைய நிகழ்வோட பாதிப்பு அவருக்குள்ள இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அந்த பிரம்மாண்டமான நகரத்துல தனி ஆளா நின்னு பேசுறது எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தை அவருக்கு கொடுத்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதை நினைக்கும் போதே ஒரு விதமான நடுக்கம் வருது. அப்ப பவுல் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி எந்த பயமும் இல்லாமலாம் இல்ல, அவரும் நம்மள மாதிரி சாதாரண மனித உணர்வுகள் கொண்டவர் தான் சொல்றீங்க? 100% ஆமா, அவருக்கும் பயம் இருந்தது. அதனாலதான் அவர் இரவுல அங்க இருக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு காட்சி அளிச்சு, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே அப்படின்னு சொல்றாரு. இது எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. என்ன விஷயம் அது? இது எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு இருட்டான, நமக்கு முன்னாடி யாருமே போகாத ஒரு புதிய பாதையில தனியா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம். சுற்றிலும் கும்மிருட்டு, மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம். அந்த பயம் இயல்பானதுதான். அப்போ திடீர்னு நம்ம வண்டியில இருக்கிற ஜிபிஎஸ் ஆன் ஆகி, பயப்பட வேண்டாம், தொடர்ந்து போங்க, நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு நமக்கு வழிகாட்டுற மாதிரி இருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு ஒப்பீடு. அந்த சிக்னல் நமக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும்.
ஆமா, ஆனா இங்க ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் ஆண்டவர் வெறுமனே பயப்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தையோட நிறுத்திடல. அதற்கான 2 முக்கியமான காரணங்களா அவர் சொல்றாரு. ஆமா, நீ ஏன் பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உறுதியான காரணங்களை பவுல் கிட்ட சொல்றாரு. முதல் காரணம், நான் உன்னோடு இருக்கிறேன். அகில உலகத்தையும் படைத்த ஆண்டவர் உன்னோட இருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வே நம்மளோட பாதி பயத்தை போக்கிடும். அது ஒரு பெரிய ஆறுதல். ஆனா அந்த 2வது காரணம் தான் என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் அப்படிங்கிற வார்த்தை தானே? ஆமா, அதுதான். நான் அதை படிச்சப்போ கொஞ்சம் குழம்பிட்டேன். ஆண்டவர் அப்படி சொல்றாரு, ஆனா பவுலுக்கு அது வரைக்கும் அவங்க யாருன்னே தெரியாது. அவர் அவங்கள சந்திச்சிருக்கவும் மாட்டாரு. எப்படி ஆண்டவர் இப்படி ஒரு உறுதியை கொடுக்கறாரு? அதுதான் ஆண்டவரோட பார்வைக்கும் நம்ம பார்வைக்கும் உள்ள வித்தியாசம். பவுல் தன்னோட கண்களால பார்க்கும்போது அங்க வெறும் எதிரிகளையும் நற்செய்தியை பத்தி தெரியாதவங்களையும் தான் பார்த்தார். ஆனா ஆண்டவர் எதிர்காலத்துல நற்செய்தியை ஏத்துக்க போறவங்கள முன்னாடியே பார்க்கறாரு. வாவ், ஆண்டவரோட திட்டம் எவ்வளவு பெரியது! உண்மைதான். இன்னைக்கு இதை கேட்டுட்டு இருக்கிற பார்வையாளர்களே, நீங்க உங்க வேலை செய்யற இடத்துலயோ இல்ல குடும்பத்திலயோ எனக்கு யாருமே இல்ல, நான் தனிச்சு விடப்பட்டிருக்கேன்னு தவிச்சிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர், நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு தெரியாத பல உதவியாளர்களை நான் உனக்காக வைத்திருக்கிறேன் என்று இந்த வாசகம் வழியாக உங்களுக்கு சொல்றாரு. எவ்வளவு பெரிய நம்பிக்கை இது! இந்த வார்த்தைகளை முழுமையா நம்பினதாலதான் பவுல் அங்க 1.5 வருஷங்கள் தங்கி நற்செய்தியை ரொம்ப ஆழமா கற்பித்தார். ஒரு பயந்து ஓட நினைச்ச மனுஷனை ஆண்டவரோட அந்த ஒரு வாக்குறுதி எப்படி 1.5 வருஷம் ஒரே இடத்துல நிலைநிறுத்துச்சு பாத்தீங்களா? அதுதான் விசுவாசத்தோட வல்லமை. ஆனா அந்த 1.5 வருஷமும் எந்த பிரச்சனையும் இல்லாமலாம் அமைதியா போல. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பெரிய பூகம்பமே அங்க வெடிக்குது. ஆமா, காலியோ அப்படிங்கிறவரு அக்காயா நாட்டோட ஆட்சியாளரா இருந்தப்போ நடக்கிற நிகழ்வு அது. கரெக்ட். யூதர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து பவுலை தாக்கி அவரை அப்படியே நடுவர் மன்றத்துக்கு இழுத்துட்டு வராங்க. அவர் மேல இவன் திருச்சட்டத்துக்கு எதிரான முறையில கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டி விடுகிறான் அப்படின்னு ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது சாதாரண கோபம் கிடையாது, இது ஒரு திட்டமிட்ட அரசியல் தாக்குதல். பவுலை எப்படியாவது தண்டிச்சு அந்த நகரத்தை விட்டே துரத்திடணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இங்கதான் இது மிகவும் சுவாரஸ்யமாகிறது. நான் திருவிவிலியத்தை படிக்கும்போது ஒரு விஷயத்தை கவனிச்சேன். பவுல் தன் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல வாய் திறக்கிறாரு. ஆனா அவர் பேசுறதுக்கு முன்பே அந்த ஆட்சியாளர் காலியோ பேச ஆரம்பிச்சிட்டாரு. பவுல் தன்னை தற்காத்துக்க எதுவுமே பேச வேண்டிய அவசியமே ஏற்படல. ஆமா, பவுல் ஒரு வார்த்தை கூட சொல்லல. எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது எப்படி நடந்துச்சு? இதை நாம் ஒரு பெரிய பின்னணியோடு இணைத்து பார்த்தால்தான் அதோட ஆழம் புரியும். ஆண்டவர் அந்த இருள்ல என்ன சொன்னாரு? எவரும் உனக்கு தீங்கிழைக்க போவதில்லைன்னு சொன்னார் இல்லையா? ஆமா, அந்த வாக்குறுதி. அந்த வாக்குறுதி ஆண்டவர் எப்படி காப்பாத்துறாருன்னு பாருங்க. ஒரு தேவதூதனையோ இல்ல ஒரு பெரிய அற்புதத்தையும் அங்க செய்யல. கலியோ அப்படிங்கிற ஒரு ரோம ஆட்சியாளரை பயன்படுத்துறாரு. இந்த கலியோ சாதாரண ஆள் கிடையாது, அவர் ரொம்பவும் அறிவார்ந்த ஒரு அதிகாரி. ஓ, அவர் அந்த வழக்கையே விசாரிக்கலையே, ஏன்? ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இது உங்க திருச்சட்டத்தை பத்தின பிரச்சனையா இருக்கிறதால நீங்களே பாத்துக்கோங்க, நான் நடுவரா இருக்க விரும்பலன்னு சொல்லி அந்த வழக்கையை தள்ளுபடி பண்ணி அவங்கள நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திட்டாரு. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத பார்த்தா இயேசுவ சிலுவையில அறைய காரணமா இருந்த அதே ரோம சாம்ராஜ்யத்தோட ஒரு அதிகாரி மூலமா இப்ப பவுலுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அதுதான் ஆண்டவரோட ஆச்சரியமான செயல்பாடு. அந்த காலத்து ரோம சட்டத்துல யூத மதத்துக்கு ஒரு அங்கீகாரம் இருந்தது. காலியோ இந்த பிரச்சனைய யூத மதத்துக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன உட்ரூசல்னு நினைச்சு தள்ளுபடி செஞ்சதுனால மறைமுகமா அவர் என்ன சொல்லிட்டார்னா, இந்த கிறிஸ்தவ நம்பிக்கையும் சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட ஒண்ணுதான் ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுத்துட்டாரு. அடேங்கப்பா, பவுல் வாயை திறந்து பேசியிருந்தா கூட இவ்ளோ பெரிய வெற்றி கிடைச்சிருக்காது. கண்டிப்பா கிடைச்சிருக்காது. நமது வாழ்க்கையிலும் நமக்கு வரும் பெரும் ஆபத்துகளை ஆண்டவர் எதிர்பாராத மனிதர்கள் மூலமாகவோ அல்லது எதிர்பாராத சூழ்நிலைகள் மூலமாகவோ தடுத்து நிறுத்துவார் என்ற ஆழமான நம்பிக்கை இது தருது. உண்மைதான். நம்மளோட யுத்தங்களை ஆண்டவர் அவரே முன்னின்று நடத்துவார். ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. பவுல் மேல கோவமா இருந்த அந்த கும்பல் காலியா அவங்கள துரத்தின உடனே திடீர்னு சம்பந்தமே இல்லாம தொழுகை கூட தலைவரான சொஸ்தேனை பிடிச்சு நடுவர் மன்றத்துக்கு முன்னாடியே வச்சு அடிக்கிறாங்க. அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? அது ரொம்ப வருத்தமான ஒரு நிகழ்வு. பவுல் மீது கோபமாக இருந்தவர்கள் ஏன் சம்பந்தமே இல்லாம சொஸ்தேனை பிடித்து அடிக்க வேண்டும்? இது என்ன மாதிரியான மனநிலை? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இதுக்கு பேரு தான் மாப் மென்டாலிட்டி, அதாவது கூட்டத்தின் மனநிலை. ஒரு கூட்டமா சேரும்போது மனிதர்களுக்குள்ள இருக்கிற பகுத்தறிவு காணாம போயிடும்.
அதாவது அவங்க நினைச்சது நடக்காத போது வர்ற ஒரு குருட்டுத்தனமான கோபமா? ஆமா, பவுல ஒன்னும் செய்ய முடியல, அதிகாரத்துல இருக்கிற காலியோவையும் எதிர்த்து கேட்க முடியல. அப்போ அவங்களோட கோபத்தை யாரிடமாவது காட்டி ஆகணும். தங்கள் கண்முன் கிடைக்கும் ஒருவரை, கொஞ்சம் பலவீனமான ஒருத்தரை அவங்க பலிகடா ஆக்குறாங்க. அது ரொம்ப கொடூரமானது. அதோட எனக்கு அதிர்ச்சியா இருந்த விஷயம் என்னன்னா, ஒரு மனுஷன் தன் கண் முன்னாடியே அடி வாங்குறப்போ அதிகாரம் கொண்ட கல்லியும் எதையும் பொருட்படுத்தவில்லைன்னு திருவிவிலியம் பதிவு செய்து. உலகத்தின் அதிகாரமும் அமைப்புகளும் பல நேரங்கள்ல மனித நேயம் இல்லாம உணர்ச்சியற்று இருப்பதையே இது காட்டுது. அவங்களுக்கு தங்களுடைய பதவிக்கு ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுல தான் கவனமா இருப்பாங்க. இத நாம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தோட ஒப்பிட்டு பார்த்தா எவ்வளவு பெரிய உண்மையா இருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியாலையும் பணியிடங்களிலும் இதே போன்ற திசை மாறிய கோபங்களும் கண்மூடித்தனமான தாக்குதல்களையும் நாம பாக்குறோம். ஆமா, யாராவது ஒருத்தரை ஈஸியா பலிகடா ஆக்கிடுறாங்க. கண்டிப்பா பார்வையாளர்களாகிய நாம் இது போன்ற உலகத்தின் கோப மனநிலைக்குள் சிக்காமல் ஆண்டவரின் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அந்த குருட்டுத்தனமான கூட்டத்தோட ஒரு பகுதியா நாம மாறிடக்கூடாது. ஆனா இந்த முழு கலவரத்துக்கும் அப்புறம் பவுல் என்ன செஞ்சாருன்னு நாம கவனிக்கணும். ஆமா, அதுதான் என்னையும் ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. எந்த ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாலும் இனிமே இங்கிருந்தா நம்ம உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு உடனே அங்கிருந்து ஓடி இருப்பாங்க. ஆனா பவுல் பதற்றப்பட்டு ஓடவே இல்லை. பல நாள்கள் அங்கேயே தங்கியிருந்தாருன்னு படிக்கிறோம். அங்கதான் ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குறுதி, நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை பவுலோட மனசுல எவ்வளவு ஆழமா வேரூன்றி இருந்ததுன்னு நாம பாக்குறோம். அந்த அசைக்க முடியாத விசுவாசம் தான் அவருக்கு அந்த அமைதியை கொடுத்தது. அது மட்டும் இல்லாம அவர் அங்கிருந்து புறப்படும் போது பிரிஸ்கில்லா, அக்கிலா ஆகியோருடன் சிரியாவுக்கு புறப்படுறாரு. அப்படி புறப்படும் முன் தம் நேர்த்தி கடனை நிறைவேற்ற கிங்ரேயா நகரில் முடிவெட்டி கொண்டாருன்னு வருது. இத்தனை போராட்டங்கள் நடந்த பிறகும் அவர் தன் நேர்த்தி கடனை மறக்காம நிறைவேற்றுகிறார். இது ஏன்? ஒரு மாபெரும் ஆபத்திலிருந்து ஆண்டவர் நம்மை காப்பாற்றிய பிறகு நாம் என்ன செய்கிறோம்? பல நேரங்கள்ல நாம் அதை அப்படியே மறந்து விடுறோம். ஆமா, பிரச்சனை தீர்ந்த உடனே நாம பழையபடி நம்ம வேலைகளை பார்க்க போயிடுவோம். ஆனா பவுல் அப்படி பண்ணல. யூத மரபுல நசரேய நோன்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு நபர் ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்கும் போதோ, ஆண்டவர்கிட்ட தன்னை முழுமையா அர்ப்பணிக்கும் போதோ இந்த நோன்பை இருப்பாங்க. அந்த நோன்பு முடிஞ்ச உடனே ஆண்டவர் தன்னை எப்படி காப்பாற்றினாருங்கிறத நினைச்சு நன்றி செலுத்துற விதமா தன்னோட முடியை வெட்டுவாங்க. ஓ, அப்ப பவுல் அந்த கொரிந்து நகரத்துல இருந்த பயங்கரமான ஆபத்துல இருந்து ஆண்டவர் தம்மை காப்பாத்தினதுக்காக இந்த நேர்த்தி கடனை செலுத்துறாரா? எக்ஸாக்ட்லி. தனக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை மிகச் சரியாக நிறைவேற்றுகிறார். இது ஆண்டவர் மீது அவர் வைத்திருந்த ஆழமான உறவை காட்டுகிறது. வாவ், இது நமக்கு ரொம்ப பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்குது. ஆண்டவர் நமக்கு செய்யும் நன்மைகளுக்கு நாம் எப்படி நன்றி கூறுகிறோம்? நாம் ஆண்டவருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நாம் வாழ்வின் பரபரப்புகளுக்கு நடுவிலும் நிறைவேற்றுகிறோமா என்று நாம சிந்தித்து பார்க்கணும். ரொம்ப அவசியமான ஒரு சிந்தனை இது. ஒரு பக்கம் காரணமில்லாமல் கோபத்தில் கொந்தளிக்கும் கூட்டம், இன்னொரு பக்கம் எந்த பதற்றமும் இல்லாமல் அமைதியாக தன் நேர்த்தி கடனை நிறைவேற்றிவிட்டு தன் பயணத்தை தொடரும் பவுல். உங்கள் வாழ்க்கையின் சவாலான நேரங்களில் நீங்கள் யாருடைய மனநிலையை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள்? உலகத்தின் பதற்றத்தையா அல்லது ஆண்டவர் தரும் அமைதியையா? சிந்தித்து பாருங்கள். ஆழமான கேள்வி. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தரும். இது அப்படியே உங்களோட நடைமுறை வாழ்க்கைக்கு பொருத்தி பாருங்க. ஆமா, நிச்சயமா. நீங்க உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற இடத்துல உங்க விசுவாசத்துக்காகவோ இல்ல நேர்மையா இருக்கணும் நீங்க நினைக்கிறதாலேயோ உங்களை யாருக்காவது பிடிக்காம போகலாம். தப்பான ஒரு ரிப்போர்ட்ல கையெழுத்து போட சொல்லி உங்களை மிரட்டலாம். உங்களை வேலையை விட்டு தூக்க திட்டம் போடலாம். அந்த நேரத்துல பவுல் மாதிரி நீங்களும் பயந்து போய் நிக்கலாம். ஆனா நீங்க இறை வார்த்தையில உறுதியா இருக்கும்போது கடவுள் உங்களுக்கான பாதுகாப்பை நீங்க கொஞ்சமா எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து கொண்டு வருவார். ஒருவேளை உங்களை தண்டிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி ரூல் அல்லது உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மனிதர் மூலமா உங்களை அவர் பாதுகாப்பார். நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை கடவுள் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு. நம்மளோட துயரம் எப்படி மகிழ்ச்சியா மாறும் நம்மால எப்படி உறுதியா நம்ப முடியுது? இருள் சூழ்ந்த கொரிந்து நகரத்துல பவுலுக்கு கிடைச்ச அதே தெய்வீக பாதுகாப்பு இன்னைக்கு கஷ்டப்படுற அந்த தாய்க்கும் வேலை இடத்துல போராடுற உங்களுக்கும் எப்படி கிடைக்கும்? எப்படி? இதுக்கெல்லாம் ஆணி வேறான காரணம் என்னன்னா, நம் கடவுள் யார் அப்படிங்கிற அந்த பிரம்மாண்டமான உண்மைதான். அதை இன்றைய பதிலுரை பாடல் ரொம்ப அழகா நமக்கு படம் எடுத்து காட்டுது. திருப்பாடல்கள் 47 இதற்கான முழுமையான விடைய நமக்கு தருது. அந்த திருப்பாடல் 47 பல்லவியே எல்லா சந்தேகங்களையும் உடைத்தெறியும் ஒரு முழக்கம்.
கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. இது சாதாரணமான ஒரு வார்த்தை கிடையாதுங்க. ஆமா, முழு பிரபஞ்சத்தையும் ஆளுகிற மாவேந்தர் நம்முடைய கடவுள். நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல ஆண்டவரை ஒரு சாதாரண பார்வையாளரா, நாம கூப்பிடும்போது மட்டும் வந்து உதவி செய்யற ஒருத்தரா நாம நினைச்சிடுறோம். ஆனா முழு உலகமும் அவருக்கு முன்னாடி மண்டியிடும் அப்படிங்கிறது தான் இந்த திருப்பாடலோட அடிநாதம். இத நாம கொஞ்சம் ஆழமா அலசி பார்ப்போம். இந்த திருப்பாடலோட ஆரம்ப வார்த்தைகள் என்ன சொல்லுதுன்னா, மக்களினங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். கேக்குறதுக்கே ரொம்ப உற்சாகமா இருக்கு. ஆனா நேயர்கள் சார்பா நான் ஒரு நடைமுறை சிக்கலை இங்க முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, அது என்ன சிக்கல்? இன்றைய உலகத்துல மக்களை பாருங்க, எத்தனையோ போராட்டங்கள். ஒரு பக்கம் பொருளாதார நெருக்கடி, வேலை போயிடுமோங்கிற பயம், குடும்பத்துல மன உளைச்சல்கள், மருத்துவ செலவுகள்னு மக்கள் அன்றாடம் தவித்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதுதான் இன்றைய நிதர்சனம். இப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான சூழ்நிலையில திருவிவிலியம் நம்மளை பார்த்து களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரியுங்கள் அப்படின்னு சொல்றதே இது எப்படி சாத்தியம்? அதாவது பிரச்சனையில இருக்கும்போது சிரிக்க சொல்றாங்களான்னு கேக்குறீங்க? ஆமா, பிரச்சனையில அழுதுகிட்டு இருக்கிற ஒருத்தரை பார்த்து கை கொட்டி சிரிங்கன்னு சொல்றது நிதர்சனத்துக்கு மாறான ஒரு உணர்ச்சி வசப்படுதலா மாறிடாதா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா மேலோட்டமா பார்க்கும்போது விவிலியம் சொல்றது நடைமுறைக்கு ஒவ்வாதது போல தோணலாம். ஆனா இங்கதான் நாம மூல மொழியான எபிரேய மொழிக்குள்ள போகணும். ஓ, மூல மொழியில வேற அர்த்தம் இருக்கா? ஆமா, அங்க கைகொட்டுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு தக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஆர்ப்பரித்தல் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஷாபாக் அப்படின்னு பேரு. தக்கா, ஷாபாக், இதுக்கு என்ன உண்மையான அர்த்தம்? இது சாதாரணமா ஒரு மேடையில யாராவது நல்லா பேசினா நம்ம மெதுவா கை தட்டுவோமே, அது கிடையாதா? இல்லவே இல்ல. பண்டைய இஸ்ரேல் காலங்கள்ல தக்கா என்பது 2 ஆழமான விஷயங்களை குறிக்கும். ஒன்னு, ஒரு அரசரோடு மக்கள் செய்யும் உடன்படிக்கையின் முத்திரை. ஓ, உடன்படிக்கையா? ஆமா. இன்னொன்னு, போர்க்களத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்த பிறகு அந்த வெற்றியை அதிகாரப்பூர்வமா அறிவிக்கும் ஒரு ஆக்ரோஷமான உறுதியான செயல். நவீன மனோதத்துவ நிபுணர்கள் ஒரு உண்மையை சொல்வாங்க. அதாவது உடலுக்கும் மனதுக்கும் உள்ள தொடர்பு. நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம உடம்புல வெளிப்படும் நம்ம நினைப்போம். ஆமா, அதுதானே இயற்கை. ஆனா அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, நம்ம உடம்ப நாம எப்படி வச்சுக்கிறோமோ அது நம்ம மனசையும் மூளையையும் மாத்துமா. நீங்க ரொம்ப சோகமா இருக்கும்போது நிமிர்ந்து நின்னு கைகளை தட்டி சத்தமா ஒரு உறுதியான வார்த்தையை சொன்னீங்கன்னா மூளையில இருக்கிற அந்த பயம் குறைஞ்சு ஒரு தைரியம் பிறக்கும். ஆஹா, எவ்வளவு அருமையான அறிவியல் விளக்கம். மனோதத்துவம் இன்னைக்கு சொல்றத திருவிவிலியம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? கண்டிப்பா. பிரச்சனை இல்லாதப்போ கை தட்டுறது விசுவாசம் கிடையாது. பிரச்சனை இருக்கும் போதே என் ஆண்டவர் இதை விட பெரியவர்னு நம்பி முன்கூடியே வெற்றியை கொண்டாடுறது தான் இந்த தக்கா மற்றும் ஷபாக். அப்போ நான் என் வியாதியை பார்த்தோ என் கடன் பிரச்சனையை பார்த்தோ முடங்கி போகாம எழுந்து நின்னு கை கொட்டி தக்கா செய்யும் போது நான் என் மூளைக்கும் என் சூழ்நிலைக்கும் ஒரு கட்டளை கொடுக்கறேன். சரியா சொன்னீங்க. என் ஆண்டவர் இதைவிட பெரியவர்னு அறிக்கை செய்றேன். அதானே? 100க்கு 100 சரி. நீங்க அந்த வசனத்துல அடுத்த பகுதியை கவனிச்சீங்களா? ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர், இங்க உன்னதர் என்பதற்கு எபிரேயத்துல எலியோன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. எலியோன் அப்படின்னா? எலியோன் அப்படின்னா அனைத்திற்கும் மேலானவர், எல்லாவற்றுக்கும் மேலான உயர்ந்த அதிகாரம் கொண்டவர்னு அர்த்தம். அதாவது உலகத்துல இருக்கிற எந்த ஒரு அரசியல் அதிகாரத்தை விடவும் எந்த ஒரு கொடிய நோயை விடவும் அவர் மேலானவர். ஆமா, எந்த ஒரு மாபெரும் பொருளாதார நெருக்கடியை விடவும் அவர் மேலானவர். நம் வாழ்வில் பிரச்சனைகள் வரும்போது நம்மை படைத்த உன்னதராகிய ஆண்டவர் அனைத்தையும் ஆளும் வேந்தராக இருக்கிறார் என்ற நம்பிக்கையில தான் நாம் அகமிகிழ்ந்து புகைய வேண்டும். இது உணர்ச்சி வசப்படுதல் கிடையாது, இதுதான் உண்மையான விசுவாசம். கண்டிப்பா. உலகத்தில் இருக்கிற எந்த வல்லமையும் நம்ம ஆண்டவரோட வல்லமைக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற தைரியமான அறிக்கை தான் இந்த ஆர்ப்பரிப்பு. ரொம்ப தெளிவா இருக்கு. நாம நம்மளோட வியாதிகளையும் பிரச்சனைகளையும் பார்த்து பயப்படாம எலியோனாகிய ஆண்டவரை புகழ்ந்து போர்க்குரல் எழுப்பணும்னு பார்த்தோம். ஆனா அடுத்ததா வர்ற வசனங்கள் நம்மள வேற ஒரு சிந்தனைக்கு கொண்டு போகுது. இந்த திருப்பாடலோட அடுத்த பகுதியை கவனிச்சோம்னா, வேற்று மக்களை நமக்கு அடிபணிய செய்தவர், அந்நிய நாடுகளை நம் தாழ்பணிய வைத்தார் அப்படின்னு வருது. ஆமா, தொடருது. நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்தளித்தார், அது அவர் அன்பு கூறும் யாக்கோபின் பெருமையாகும் என்று இருக்கு. இத படிக்கும் போது எனக்குள்ள ஒரு சின்ன முரண்பாடு வருது. என்ன முரண்பாடு? சொல்லுங்க.
அதாவது வேற்று மக்களை நமக்கு அடிபணிய செய்தவர் அப்படின்னு படிக்கும்போது இது ஏதோ ஒரு பழைய காலத்து போர் நிகழ்வு போல தோணுதே. கேக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு. ஒரு நாட்டை இன்னொரு நாடு ஆக்கிரமிக்கிற மாதிரியும் மற்றவங்களை நம்ம காலடியில அடிமையா வைக்கிற மாதிரியும் ஒரு வன்முறையான தோணி இருக்கு. இது எப்படி இன்றைய நவீன காலத்துக்கு அன்பை போதிக்கிற இந்த காலகட்டத்துக்கு பொருந்தும்? உங்க கேள்வி நியாயமானதுதான். நாம என்ன இப்போ வாள் எடுத்துக்கிட்டு போருக்கு போறோமா? ரொம்ப ஆழமான சிந்தனை. இதை நம்ம அப்படியே மேலோட்டமா வரலாற்று ரீதியா மட்டும் பார்க்க கூடாது. பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் மக்கள் சுற்றி இருந்த எதிரி நாடுகளோடு போராடினது உண்மைதான். ஆனா புதிய ஏற்பாட்டுல நவீன காலத்துல நம்முடைய எதிரிகள் மனிதர்கள் அல்ல. ஓ, அப்ப வேற யாரு எதிரிகள்? இதை ஒரு ஆன்மீக கோணத்துல நாம பகுப்பாய்வு செய்யணும். இங்க அடிபணிய செய்தல் என்பது நிலங்களை ஆக்கிரமிப்பது கிடையாது. அப்படின்னா இன்றைக்கு நம்மள நிஜமாகவே அடிமைப்படுத்தும் காரியங்கள் எவை? நம்முடைய பாவங்கள், நம்மை ஆட்டிப்படைக்கும் தீய பழக்கங்கள், கோபம், பெருமை, உலகத்து மாயைகள், பண ஆசை, இவைகள்தான் இன்று நம்மை சுற்றியுள்ள வேற்று நாடுகள். ஆஹா, ரொம்ப அருமையான விளக்கம். நாம் ஆண்டவரே நம்முடைய அரசராக ஏற்றுக்கொள்ளும் போது அவர் இந்த தீய சக்திகளை, இந்த பாவ பழக்கங்களை நம் காலடியில் பணிய வைக்கிறார். எனக்கு இந்த விளக்கம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய மலையேற்றத்துக்கு போற ஒருத்தர் தன்னோட முதுகுல தேவையில்லாத நிறைய பெரிய பெரிய பாறைகளை சுமந்துகிட்டு போற மாதிரி இருக்கு நம்ம வாழ்க்கை. ஆமா, சரியான ஒப்பீடு. கோபம் ஒரு பாறை, கவலை ஒரு பாறை, குற்ற உணர்ச்சி ஒரு பாறைன்னு நாம தூக்கிட்டு திரியிறோம். நாம ஆண்டவரை அரசராக ஏத்துக்கும் போது, ஆண்டவரே நீர்தான் என் வேந்தர்னு சரணடையும் போது, அவர் அந்த பாறைகளை எல்லாம் கீழே இறக்கி வச்சு அந்த பாறைகளை நமக்கான படிக்கட்டா மாத்தி தராரு. மிக அருமையான எடுத்துக்காட்டு. அவர் அந்த தீய குணங்களை நமக்கு அடிபணிய வைக்கிறார். அடுத்ததா அந்த வசனம் நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்தளித்தார் அப்படின்னு சொல்லுது. உரிமை சொத்து? இன்னைக்கு மக்கள் எதை சொத்துன்னு நினைக்கிறாங்க? நிலம், வீடு, வங்கி இருப்பு, தங்கம், இதெல்லாம் தேடி அல்லும் பகலும் ஊடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் நிலையானது கிடையாதே. ஒரு சின்ன பொருளாதார வீழ்ச்சி வந்தா பேங்க் பேலன்ஸ் காணாம போயிடும். ஒரு புயல் வந்தா வீடு இடிஞ்சிடும். நாம தேடி தேடி சேர்த்து வைக்கிற பொருட்கள் எல்லாம் ஒரு நாள் பழசாயி அதோட மதிப்பு குறைஞ்சிடும். அதுதான் விஷயம். ஆண்டவர் நமக்கு தரும் உண்மையான உரிமை சொத்து எது தெரியுமா? அவருடைய நிலையான சமாதானம், அவர் நமக்கு வாக்களித்திருக்கும் நிலைவாழ்வு. நிலைவாழ்வு ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆமா, அதுதான் அந்த வசனத்துல யாக்கோபின் பெருமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தொடக்க நூல்ல யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி வெறும் நிலமோ காசோ மட்டும் கிடையாது. வேற என்ன? நான் உன்னோடு இருப்பேன், உன்னை பாதுகாப்பேன் அப்படிங்கிற அந்த உறவுதான். உலகத்துல எல்லாத்தையும் இழந்து நின்னாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த நிலைவாழ்வின் நிச்சயம் இருக்கே, அதுதான் அவர் நமக்கு அளிக்கும் மாபெரும் கொடை. அதுதான் நம்முடைய உண்மையான உரிமை சொத்து. இந்த ஆன்மீக சொத்தை நாம பெற்றுக்கிட்டோங்கிறத எப்படி கொண்டாடுறது? அந்த வெற்றியை எப்படி வெளிப்படுத்துறது? இங்கதான் அடுத்த வசனங்கள் ஒரு பிரம்மாண்டமான காட்சியை கொண்டு வருது. சொல்லுங்க. ஆரவார ஒளியிடையே பவனி செல்விங்கிறார் கடவுள், எக்காலம் முழங்கிடவே உயர ஏறுகின்றார் ஆண்டவர். இந்த வசனத்துல வர்ற அந்த எக்காலம் முழங்கிடவே உயர ஏறுகின்றார் அப்படிங்கிற காட்சியை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஒரு மாபெரும் அரசர் போர்ல வெற்றி பெற்று தன் சிம்மாசனத்தை நோக்கி கம்பீரமா நடந்து போற மாதிரி ஒரு காட்சி இல்லையா? மிகச் சரியான கற்பனை. இங்க எக்காலம் அப்படிங்கிறதுக்கு மூல எபிரேய வார்த்தை ஷோஃபார். ஓ, ஷோஃபார். இது செம்மறியாட்டு கொம்பால் செய்யப்பட்ட ஒரு சிறப்பு எக்காலம். சாதாரண வாத்தியம் கிடையாது. இந்த ஷோஃபார் சத்தம் கேட்ட உடனே மக்களுக்கு ஒரு விஷயம் ஆழமா பதிஞ்சிடும். ஏதோ ஒரு மாபெரும் மாற்றம் நடக்க போகுதுன்னு. ஆமா, அது ஒரு அறிவிப்பு. இது எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு நம்ம செல்போன்ல திடீர்னு ஒரு அவசர எச்சரிக்கை சத்தம் வந்தா நம்ம கவனம் அப்படியே ஈர்க்கப்படுமே, அது போல ஒரு விழிப்புணர்வு சத்தம் இது. இந்த ஷோஃபார் எக்காலத்தை எப்பெல்லாம் முழங்குவாங்க? பண்டைய இஸ்ரேல்ல இது 3 முக்கிய தருணங்கள்ல முழங்கப்படும். 1, ஒரு புதிய அரசரை முடிசூட்டும் போது. 2, போரில் ஒரு மாபெரும் வெற்றி கிடைக்கும் போது. 3, விடுதலையின் ஆண்டான யூபிலி ஆண்டை அறிவிக்கும் போது. ஓ, 3மே ரொம்ப சிறப்பான தருணங்கள். ஆமா. இப்போ இந்த வசனத்தை பாஸ்கா காலத்தோட இணைச்சு பாருங்க. நாம் இப்போது பாஸ்கா 6ஆம் வாரத்தில் இருக்கிறோம். இந்த திருப்பாடல் வசனம் வெறுமனே பழைய ஏற்பாட்டு நிகழ்வு அல்ல. இது இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்பு நிகழ்வை மிக துல்லியமாக முன்னறிவிக்கிறது. இது ரொம்பவே ஆழமான ஒரு இணைப்பு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். ஆனா அவர் அங்கேயே முடங்கி போகல. கண்டிப்பா இல்ல.
மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்து ஒரு மாபெரும் வெற்றி வீரராக அரசராக விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றார். அந்த விண்ணேற்பு நிகழ்வை தான் இந்த ஷோஃபார் சத்தமும் உயரே ஏறுகின்றார் ஆண்டவர் அப்படிங்கிற வசனமும் நமக்கு காட்டுது. ஆமாம், அவர் மரணத்தை வென்றார், அதாவது போரில் மாபெரும் வெற்றி. நம்மை பாவத்திலிருந்து மீட்டார். இது விடுதலையின் யூபிலி. இப்போது விண்ணகத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். இது அரசராக முடிசூட்டுதல். அந்த 3 காரியங்களும் இயேசுவோட விண்ணேற்புல அப்படியே பொருந்தது. அதனாலதான் அந்த திருப்பாடல், பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள் என்று மீண்டும் மீண்டும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நேயர்களே, நீங்க நாளைக்கு உங்க வேலையில ஒரு பெரிய நெருக்கடியை சந்திக்கலாம், குடும்பத்துல ஒரு எதிர்பாராத பிரச்சனையை சந்திக்கலாம். அந்த நேரத்துல இந்த ஷோஃபார் சத்தம் உங்க காதுல ஒலிக்கணும். ஆமா, ஏன்னா வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுடுச்சு. ஏன்னா உங்க பிரச்சனைக்கு மேல ஒருத்தர் சிம்மாசனத்துல உட்கார்ந்திருக்கார். அதனால நான் உங்ககிட்ட ஒரு சவாலான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். ஆண்டவர் எக்காலம் முழங்க அரசராக உயர ஏறி சென்று சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டார். ஆனா உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் சிம்மாசனத்துல இருக்கிறாரா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள் என்ற அழைப்பு வெறும் உதட்டு அளவிலானதா? ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் வேலைக்கு, நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முக்கிய முடிவுகளுக்கும் உண்மையிலேயே அரசராக இருக்கிறாரா? நாம் தான் நிதானமா யோசித்து பார்க்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான சுய பரிசோதனை. ஏன்னா பல நேரங்களில் நாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவரை அரசராக கொண்டாடுகிறோம். ஆனால் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நம்முடைய சொந்த விருப்பங்கள் தான் நம் வாழ்க்கையின் அரசராக ஆட்சி செய்கின்றன. அது மாறணும். ஆக இந்த முழு திருப்பாடலும் நமக்கு உணர்த்துவது என்னன்னா, ஆண்டவரின் மாட்சிமை ரொம்ப பெரியது. அவர் ஏதோ தூரத்தில் இருக்கும் கடவுள் அல்ல, அவர் அனைத்து உலகின் வேந்தர். ஆமா, அவர் நமக்கு தரும் ஆன்மீக உரிமை சொத்து இந்த உலகத்தின் எந்த பொருட்செல்வத்தையும் விட மதிப்பு மிக்கது. அவரை நம் முழு மனதோடு அரசராக ஏற்றுக்கொள்வதில்தான் உண்மையான மகிழ்ச்சியும் களிப்பும் அடங்கியிருக்கிறது. அதே சமயம் அவர் நம்முடைய பாவங்களையும் உலக மாயைகளையும் நம் காலடியில் அடிபணியச் செய்யும் வல்லமை படைத்தவர் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த ஷோஃபார் எக்காலத்தின் சத்தம் இன்றும் நம் இதயங்களில் ஒரு வெற்றியின் சத்தமாக முழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். கண்டிப்பா. நேயர்களே, நாம இன்னைக்கு நிறைய விஷயங்களை ரொம்ப ஆழமா அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். எப்ரேய வார்த்தைகளான தக்கா, ஷபாக், எலியோன், ஷோஃபார் இதுல ஆரம்பிச்சு நம்முடைய உடலுக்கும் விசுவாசத்துக்கும் உள்ள தொடர்பு பத்தி பேசணும். ஆமா, நம்முடைய உண்மையான சொத்து எதுங்கிற ஆன்மீக போர், அப்புறம் இயேசுவின் விண்ணேற்பு வரைக்கும் பார்த்தோம். உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கான தூண்டுதலை கொடுக்க விரும்புறேன். ஆண்டவரை உலகின் வேந்தர் என்று வாய் வார்த்தையாக சொல்வது ரொம்ப எளிது. ஆனால் உங்கள் தினசரி கால அட்டவணையிலும் உங்கள் பண பரிவர்த்தனைகளிலும் அவர்தான் வேந்தர் என்பதை உங்கள் செயல்பாடுகள் காட்டுகின்றனவா? ரொம்ப ஆழமான சிந்தனை. உலகை ஆளும் அரசனாகிய மெசியா நேரடியாக வந்து அரியணையில உட்காரல. அந்த மாட்சிமை அடைவதற்கு அவர் பாடுபட வேண்டியிருந்தது. கரெக்ட். அதாவது சிலுவை மரணம் அப்படிங்கிற அந்த உச்சகட்ட துயரம்தான் அவர் அரியணைக்கு கொண்டு செல்லும் பாதையாகவே அமைந்தது. அதனாலதான் பவுலோட சவால்களும் அந்த தாயின் பிரசவ வேதனை உதாரணமும் நமக்கு ஒரு தெளிவை தருது. கடவுள் எப்பவும் நம்மை நெருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்து காப்பாற்றுவதில்லை. பல நேரங்களில் அந்த நெருப்பின் வழியாகவே நம்மை பாதுகாப்பாக நடத்தி செல்கிறார். ஆமா, நமக்கு எதிராக செயல்படுபவர்களை வைத்தே நமக்கான பாதுகாப்பை உருவாக்குகிறார். அவர் அனைத்து உலகின் அரசர். அதனாலதான் இயேசு யோவான் நற்செய்தி 16:23 அவ்வளவு உறுதியா சொல்றாரு, நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உலகத்தை ஆளும் வேந்தராகிய கடவுளிடம், அரியணையில் அமர்ந்திருப்பவரிடம் நாம் கேட்கிறோம். இன்றைய ஆழமான பார்வையின் சாராம்சம் இதுதான். சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் துயரங்களுக்கும் தனிமைக்கும் ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்கிறது. அது வீணான வழி அல்ல, புதிய மகிழ்ச்சியை உருவாக்கும் வழி. ஆமா. நம்முடைய பணிகளில், அலுவலகங்களில் நாம் நேர்மையாக இறைவார்த்தையின்படி நடக்கும்போது அவர் நமக்கு யாரும் எதிர்பார்க்காத வழிகளில் தெய்வீக பாதுகாப்பை தருகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஆராதிக்கும் கடவுள் அனைத்து உலகின் வேந்தர், உண்மையான அரசர். கண்டிப்பா. இவ்வளவு நேரம் நாம பேசினதை வச்சு கடைசியா உங்ககிட்ட ஒரு சிந்தனையை கொடுத்துட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புறேன். இப்ப உங்களோட வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ற மிகப்பெரிய தடையோ அல்லது தாங்க முடியாத துயரமோ எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த பிரச்சனை தான் கடவுள் உங்களுக்கு கொடுக்க போற ஒரு மாபெரும் மகிழ்ச்சிக்கான பிரசவ வேதனையா இருந்தா எப்படி இருக்கும்? ஆழமான ஒரு கேள்வி. உங்களோட இப்போதைய போராட்டத்தை உங்களை அழிக்க வந்த ஒரு ஆயுதமா பார்க்காம ஒரு அசைக்க முடியாத மகிழ்ச்சிக்கான தயாரிப்பா நீங்க பார்க்க ஆரம்பிச்சா, அது நாளைக்கு
நீங்க உங்க வாழ்க்கைய உங்க பிரச்சனைகளை எதிர்கொள்ற விதத்தை எப்படி மாத்தும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அருமை. இந்த நற்செய்தி உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஆழமாக வேரூன்ற இப்போது நாம் ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான திருப்பாடல் வழியாக நீர் எங்களோடு பேசியதற்காக நன்றி. நீர் மட்டுமே எங்கள் அரசர், நீர் மட்டுமே எங்கள் மாவேந்தர் என்பதை எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் நாங்கள் உணர்ந்து வாழ அருள்தாரும். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் எங்கள் காலடியில் நீர் அடிபணியச் செய்வீராக. உமது அமைதியையும் நிலைவாழ்வையும் எங்கள் உரிமை சொத்தாக நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய வாசகத்தில் நீர் எங்களுக்கு அளித்த இந்த மாபெரும் தைரியத்திற்காக நன்றி. இந்த அருமையான வாசகத்தின் வழியாக நீர் கொடுத்த வெளிச்சத்திற்காக உமக்கு நன்றி. இன்று எங்கள் நேயர்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு துயரமும் அவர்கள் வாழ்வில் ஒரு மாபெரும் மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே. அவர்களின் பேறுகால வேதனைகள் அனைத்தும் உமது சித்தப்படி புதிய ஆசிர்வாதங்களை பெற்றெடுக்கட்டும். இந்த ஆழமான உரையாடலை கேட்ட ஒவ்வொருவருக்கும் உமது பாதுகாப்பும் உமது வாக்குறுதிகளின் மீது ஆழமான நம்பிக்கையும் கிடைக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரால் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். அன்பான நேயர்களே, இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. அனைத்து உலகின் வேந்த நீரே, கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே. மக்களினங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. வேற்று மக்களை நமக்கு அடிப்பணிய செய்தவர், அந்நிய நாடுகளை நம் தாழ்பணிய வைத்தார். நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்து அளித்தார், அது அவர் அன்பு கூறும் யாக்கோபின் பெருமையாகும். கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள், எக்காலம் முழங்கிடவே உயரேறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே அனைத்து
காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.